நம்ம ஃபேவரட்டான கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ப்ரொமோ வெளியாகியிருக்கு. அந்த ஒரு குட்டி ப்ரொமோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் பார்த்திங்கன்னா நின்று போயிடுச்சு. அந்த ஐயரும், அதாவது தாலி எடுத்து கொடுத்து அவங்க மேரேஜை நடத்தி வைக்க வேண்டிய ஐயரும் பார்த்திங்கன்னா நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தாலியை எடுத்தது ரம்யா தான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. மைதிலையும் வந்துட்டு அந்த தாலியை ரம்யாவுடைய பர்ஸ்லேருந்து எடுத்து காட்டுறாங்க. அப்போது தீபா போய் ரம்யா கிட்டே கேட்குறாங்க, ஏன் ரம்யா இப்படி பண்ணுன, ஏன் அம்மு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம தீபா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லதுக்காக தான், உனக்காக தான் இப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காகவா? என் கல்யாணத்தையே நிறுத்திட்டு இப்போ எனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற, என்ன சொல்கிற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தீபா. உன்னோட ஆசை ரம்யா சொல்கிறாங்க, தீபாவோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மீனாட்சியுடைய கல்யாணமும் ஐஸ்வர்யாவுடைய கல்யாணமும் எப்படி கிராண்டாக ஊர் மத்தியில் ஊர் பார்க்க உங்கள் அத்தை மாமா ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய கல்யாணம் நடந்துச்சோ அந்த மாதிரி பத்திரிக்கை அடித்து முகூர்த்தம் பார்த்து அந்த மாதிரி உன் கல்யாணம் நடக்குன்றது உன் ஆசை. ஸோ உன் ஆசையை நான் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரம்யா. நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தீபா இந்த ஆசையை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாச்சியார் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாரியத்தை நான் சொல்லாதது தப்பு தான், ஆனால் இது என்னோடய சின்ன ஆசை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபா ஆசைப்படி இன்னொரு நல்ல நாளில் உங்கள் 2 பேரோட கல்யாணம் ஊர் முழுக்க பத்திரிக்கை வச்சு முகூர்த்த நாள் பார்த்து முகூர்த்த பந்தக்கால் ஊனி அப்படி வந்து உங்கள் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க நாச்சியார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவுடைய அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் அந்த சோசியரை பார்க்க போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு, என் பொண்ணு கழுத்தில் அந்த தாலி ஏறலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேனே அப்படிங்கிறாங்க. இப்போது இன்னொரு நல்ல நாளில் அவங்க கல்யாணத்தை வைக்க இருக்காங்க, அப்போவாச்சும் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்காது, நான் முன்ன சொன்னது தான். அப்படியே ஒரு வேளை உங்கள் பொண்ணு கழுத்தில் அந்த தாலி ஏறிடுச்சு அப்படின்னா அவங்க எதுக்காக இத்தனை நாள் போராடினாங்களோ அதுக்கான பலன் இல்லாமல் போயிடும். அதாவது அவங்க மாமியாரோட உயிர் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.